சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதுல 22 23 வாசிங்களேன். ஏலி வயசான கிழவன் ஆயிட்டான். தன் குமாரர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். பாருங்க, ஒரு தகப்பனை குறிச்சும் பிள்ளைகளை குறிச்சும் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது மிகவும் கிழவனானான். எல்லாம் இருக்கீங்களா? மிகுந்த ரொம்ப வயசான கிழவன் ஆயிட்டான், மிகுந்த கிழவன். அப்போ இவன் சொல்றான் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் ஆசரிப்பு கூடாரத்தை வாசல்ல, அதாவது நம்ம பாஷையில சொன்ன சர்ச்சுக்கு வருகிற பெண்களோடு அவன் விபச்சாரம் செய்யறான். பிள்ளை சாமுவேலுடைய பிள்ளைகள். இதை இவருடைய தகப்பன் கண்டுகொள்ளாமல் விட்டுறான். என்ன செய்யாம விட்டுறான்? கண்டுகிடவே இல்லை. செய்த தவறு என்ன? தகப்பன் அவன் கண்டிக்க வேண்டிய வயதில் பிள்ளையை கண்டிக்காமல் விட்டான். இன்னைக்கு குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? கண்டிக்க வேண்டிய வயசுல நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை. பிள்ளைகள் தலைக்கு மேல மிஞ்சினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை கண்டிச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த ஏலி ஆசாரியன், ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் பிள்ளைய கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்க தவறுனதுனால பிள்ளைகள் சபைக்கு வருகிற பெண்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் உண்டானது. பிரியமானவர்களே, இந்த காலவேளையில இது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கும் தேவன் பேசுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே, நடக்க வேண்டிய வழியிலே, திருத்த வேண்டிய காலகட்டத்திலே உங்கள் பிள்ளைகளை திருத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், ஒரு தகப்பனும் தாயும் தோற்று போனவர்கள் என்பதற்கு முதல் அடையாளம், தன் பிள்ளை செய்கிற தவறை இன்னொருவர் வந்து தன் தகப்பனிடத்திலும் தாயும் சொல்லும் போது அந்த தகப்பனும் தாயும் தோற்று போனவர்கள். எப்படி சொல்ல வாரேன் அப்படின்னா, உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உன்னுடைய பிள்ளை செய்கிற தவறை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல், ரோட்ல போற யாரோ ஒரு மூணாவது நபர் வந்து உன் பிள்ளை இப்படி தவறு செய்கிறான் என்று ஒருவன் உங்கள் பிள்ளைகளை சொல்லுவார்களே, ஆனால் நீங்கள் தோற்று போன விசுவாசி, ஒரு தோத்து போன ஒரு தகப்பன் தாய். ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க பிள்ளையுடைய கேரக்டர் உங்களால சொல்ல முடியல. உங்க பிள்ளைகள் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்க பிள்ளைய உங்களால திருத்த முடியல, கண்டிக்க முடியல. அவன் செய்யற தப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஏலி சொல்றான், நான் கேள்விப்படுகிறேன். முதிர் வயதுல உங்க பிள்ளைகள் முதிர் வயதுல தப்பு பண்றதை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. நீங்க கிழவனாயி உங்க பிள்ளைங்க செய்யற தப்பை கேள்விப்பட வேண்டிய, அப்படி கேள்விப்பட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்கள் பிள்ளைகள் சிறு வயதுல இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளின் தவறுகளை கண்டுபிடிக்கிற ஒரு மனநிலைமை உங்களுக்கு அவசியம். அப்படிதானே? உண்மைதானே? சில தகப்பனுக்கும் தாய்க்கும் இன்னைக்கு நிறைய போன் தான் முக்கியமாகி போச்சு. 24 மணி நேரமும் லூடோ கேம். தன் பிள்ளை செய்கிற தப்ப உன்னால கண்டுபிடிக்க முடியல, உன் பிள்ளை செய்கிற மிஸ்டேக் உன்னால கண்டுபிடிக்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எது அதிக நேரம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது என்று பாருங்கள். போனது போகட்டும், இனி வருகிற காலகட்டத்தில் இதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராம். அல்லேலூயா. ரெண்டும் கையில் இருக்கிறது, ரெண்டும் கருப்பு தான். செல்போனும் கருப்பா தான் இருக்கு, பைபிளும் ரெண்டு பக்கம் அட்டையும் கருப்பு தான். இதை தூக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு இந்த வேதத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தால், உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அது இன்னொருவர் சொல்லி கேளாமல் உங்கள் கண்கள் காண கர்த்தர் வெளிப்படுத்தலை தருவார். உங்கள் பிள்ளைகள் அவமானப்பட விடாமல் உங்கள் பிள்ளைகளை திருத்த உங்களால் முடியும். நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ எல்லாமே ஆன்லைன் கேம். நீங்க இதுல நடந்து போனீங்கன்னா, நீங்க போகும்போது பாருங்க, இந்த இந்த டிரான்ஸ்பாரத்துக்கு அடுத்து, அதாவது ஒரு சந்துங்கிட்டு திரும்பும், அது பக்கத்துல ஒரு பெரிய வீடு, அது பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான், விளையாண்டுகிட்டு இருப்பான். இப்ப கூட விளையாண்டுட்டு தான் இருப்பான். போய் பாருங்க. இப்படியே இப்படி நேத்து அவன் வாரான், இப்படியே இப்படி விளையாண்டுகிட்டே வாரான், எங்க விழுந்து செத்தாலும் தெரியாது. அப்போ உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்க.
பிள்ளைகளுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்கறீங்க? பிள்ளைகளுக்கு என்ன நீங்க கத்துக் கொடுக்கறீங்க? உங்க பிள்ளைகளை திருத்துறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு நாலேஜ், அந்த அறிவை கர்த்தர் தருவாரா? அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. 24, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. போதும். இந்த வார்த்தை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறான், பிள்ளைய கண்டிக்கிறான். பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களா? நீங்க கீழே வாசித்தீங்கன்னா 25, 26ல வாசித்தீங்கன்னா பிள்ளைகள் கேட்கலையாம். முதலாவது, ஒரு தகப்பன் தாய் எப்பொழுது அவர்கள் ஃபெயிலியர் பர்சனா மாறுறாங்க, ஒரு தோல்வியின் பிள்ளைகளா மாறுறாங்கன்னா, ஒரு பிள்ளை செய்கிற தவறை வேறொருவர் வந்து நம்மிடத்துல, உன் பிள்ளை இப்படி நிக்குது, உன் பிள்ளை இந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்கிறான், சாராயக்கல்ல நிக்கிறான், பீடி குடிச்சிட்டு நிக்கிறான்னு ஒருவர் நம்மிடத்துல வந்து சொல்லும் போது நீங்கள் தோத்து போனவர்கள். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தகப்பனும் தாயும் இரண்டாவது அவர்கள் ஃபெயிலியர் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லியும் அவர்கள் கேட்காம இருக்காங்க பாருங்க, அதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில வந்த இரண்டாவது தோல்வி. சரிதானா நான் சொல்றது? அல்லேலூயா. உங்க பேச்ச உங்க பிள்ளை கேட்கணும். உங்க பிள்ளை உங்க பேச்ச என்ன செய்யணும்? அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை பாருங்க. 2:12, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை. சார், 3வது தோல்வி. உன் பிள்ளை கர்த்தரை அறியலன்னா நீங்க 3வது தோத்து போனவங்க. முதலாவது, அடுத்தவர் உங்க பிள்ளைய பத்தி சொல்லக்கூடாது. நம்பர் 2, உங்க பேச்ச உங்க பிள்ளை கேட்கணும். எத்தனை பேர் வீட்டுல என் பிள்ளை நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான்னு சொல்லுங்க, நான் தூக்குறேன், என் மனைவி தூக்குவா, என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லணும் அந்த பேச்சு அடுத்த என் பிள்ளை செய்யாது. இதுதான் நான் வளர்த்த வளர்ப்பு. அல்லேலூயா. அப்படி வளர்த்திருக்கீங்களா பிள்ளைகளை? என் பிள்ளை நான் சொன்னா அவன் செய்யாம இருக்க மாட்டான். 3 பேரை விட எங்க வீட்டுல 3ல இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். சொன்னதுதான், அப்பா சொன்னதுதான். ஏன்னா ஒரு வீட்டுக்கு தகப்பன் தான் முதலமைச்சர், தகப்பன் தான் ரூல் பண்றவன், ரூலிங் பார்ட்டி அவர்தான். ஒரு தகப்பன் சொல்றது ஒரு பிள்ளை கேட்கலன்னா அந்த தகப்பன் இருக்கிறத விட சாகிறது உத்தமம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் பிள்ளைகள் அப்படிதான் வளர்க்கிறேன். நான் சொன்னதை கேட்கலன்னா அடிக்கடி சொல்லுவேன், என்னோட பேச்சை நீ கேட்கல, 5 தென்னை மரம் இருக்கு, 3 உள்ள தோண்டி 3 புதைச்சிட்டு உங்க தாத்தா காலில் வந்து சோசுவாவை காணமுன்ட்டு போயிருவேன். நான் பிள்ளைகள் வளர்ப்பு சரியா இருக்கணும். சரியில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நம்ம சொல் கேட்கிற பிள்ளைகள் இருக்கணும் சார், அதுதான் வெற்றி. ஒரு பிள்ளையுடைய ஒரு தகப்பன் ஒரு தாயுடைய வெற்றி என்ன? என் பிள்ளை நான் சொன்னா கேட்பான், அப்படியே கேட்பான்றதுதான் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் கிடைக்கிற பெரிய வெற்றி. நான் டெய்லி சொல்லுவேன். ரெண்டாவது, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு உணர வைக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும், அப்பா சொன்னா அதுக்கு மறு பேச்சு பேச முடியாது, அவர் 1000 நம்ம குதிச்சாலும் அவர் சொன்னதுதான் நடக்கும்ன்ற அந்த உணர்வு உங்க பிள்ளைகளுக்கு வரணும். சரிதானா நான் சொல்றது? தகப்பன்மாரே, தாய்மாரே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளை சொல்லுது, டாடி இப்படி போனா இப்படி நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் செய். டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்றேன் அதை செய். சும்மா நீ உன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. பிள்ளைகள் வளர்ப்பு ரொம்ப கஷ்டம், ஆனா பிள்ளைகள் வளர்ப்பு ரொம்ப ஆசீர்வாதமானது. பிள்ளைகளை சரியா வளர்த்துட்டீங்கன்னா உங்க பேர் புகழ் கர்த்தரே பெருமைப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்துருங்க, நீட்டா வளர்த்துருங்க. பிள்ளை சொல்லுகிறபடி பெற்றோர் கேட்கக்கூடாது, பெற்றோர் சொல்லுகிறபடி பிள்ளை கேட்கணும். உட்காரணும், எந்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. தகப்பனாரை கண்ட்ரோல் பண்ண பிள்ளைகளுக்கு இடம் கிடையாது. பிள்ளைகளை பெற்றோர் கண்ட்ரோல் பண்ணும். உட்காருப்பா, பேசக்கூடாது, இப்படி. சரிங்க டாடி. பிள்ளைகளுக்கு 1000 ஆசை இருந்தாலும் அப்பா என்ன சொல்ல, அதான் இந்த கண்ட்ரோலுக்குள்ள உங்க பிள்ளைகளை வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாள் உங்க பிள்ளைகள் செதறி போறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம்? 24 வாசித்து பாத்தீங்களா? என் குமாரனே வேண்டாம். யார் சொல்றா? அப்பா. ஆனா அவன் என்ன செய்யறான்? வேண்டாமோ நோண்டாமோ என் இஷ்டம் தான், போயா போயிட்டான். இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகள், வாலி பிள்ளைங்க, 12 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 12 வயசுக்கு மேல உள்ள பிள்ளை நல்லா கை தூக்கணும். அரை கை முக்கா கைனா கல்ல கொண்டு எரிஞ்சு போடுவேன். நல்லா கை தூக்குங்க, நல்லா தூக்கு. சாமு டானி இங்க நீங்க எல்லாம்
உங்க அம்மா அப்பா சொன்ன வார்த்தைக்கு எஸ், அடுத்த வார்த்தை பேசாத பிள்ளைங்களும் கை வைத்துங்க. எங்க அப்பா சொன்னதுதான், நான் அதுல மறுபேச்சு பேச மாட்டேன் அப்படின்றவங்க கை வைத்துங்க. 1 2 3 4 5 6 7. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிமிஷம் கை தட்டுங்க நல்லா. இந்த பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மற்ற பிள்ளைகளால குடும்பத்துக்கு சாபம் வருமே தவிர ஆசீர்வாதம் வராது. பிள்ளைகள் என்ன வளர்ப்பு வளர்க்குறீங்க பிள்ளைகளை? நாளைக்கு பிள்ளைகள் ரோட்ல நின்று சந்தி சிரிக்கும் போது உங்க வேதனை எங்க போய் முடியும்? உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா பிள்ளைகள் மேல் தப்பு இல்ல, பெற்றோர் மேல் தப்பு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தாம விட்டதுதான். பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகளை அடிச்சா அந்த பிள்ளை சாகாதுன்னு பைபிள் சொல்லுது. பிள்ளைகளை அடிக்கணும், பிள்ளைகளை திட்டணும், பிள்ளைகளை கண்டிக்கணும். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிச்சாதான் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். தகப்பனே தாயே, நீ தோற்று போன விசுவாசியா இருக்காதீங்க. எங்க அப்பா தோற்று போனவர்னு உங்க பிள்ளை சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என் அப்பா சாகு நான் செத்துருவேன். அந்த உண்மை உள்ள பிள்ளைகளை நம்ம பெற்றிருக்கணும். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், நான் வளர்க்கிற விதம் தவறினதுனால தான் பிரச்சனை. இன்னொரு கேள்வி, ஏன் என் பிள்ளை அப்படி சொல்றீங்க பாஸ்டர்? 2 காரியம் சொல்றேன். உங்க பிள்ளைகளை கண்டிக்கும் போது நீங்கள் ஆலோசனை கொடுக்கிறீர்கள், ஆலோசனை கொடுக்கும் போது கண்டிக்கிறீங்க. 2 மாறிடுது, அதான் பிரச்சனை. பிள்ளைகள் தவறு செய்யும் போது பிள்ளைகளை கண்டிக்கணும். பிள்ளைகள் நம்மிடத்தில் அட்வைஸ் கேட்கும் போது அதுக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஒரு பிள்ளை வாய் தவறி கெட்ட வார்த்தை போட்டுருச்சு, அந்த பிள்ளைய கண்டிக்கணும், அடிக்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்யறோம்? தோல்ல கை போட்டு, இந்த கெட்ட வார்த்தைன்னா அது உச்சரிப்பு, லீலா எரல வளல நீங்க ஞமன, இந்த பேச்செல்லாம் அங்க பேசக்கூடாது. அந்த நேரம் அதை கண்டிக்க வேண்டிய, அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொன்னு, பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை போறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பெற்றோரே காரணம். பெற்றோரே கெட்ட வார்த்தை. பெற்றோர் எவ்வளவு இங்க கெட்ட வார்த்தையே போடாதவங்க கை தூக்குங்க. நான் என் வாயில கெட்ட வார்த்தை வராது பாஸ்டர், கை தூக்குங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எத்தனை பேர் கை தூக்கல தெரியுமா? பெண்கள் பகுதியிலும் தூக்கல, ஆண்கள் பகுதியில் கெட்ட வார்த்தை வந்துருது. சில நேரத்துல கெட்ட வார்த்தை போட்டு பாஸ்டர் இருக்காருன்னு பாக்குறேன், இல்ல பார்த்து. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒரு பையன் அவங்க அம்மா பத்தி கெட்ட வார்த்தை போட்டான் என் முன்னாடி, எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. அந்த அம்மாவும் ஜாலியா எடுத்துக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இது டெய்லி ரெகுலர் வார்த்தை. வீட்டில் அதே வார்த்தை தான் பேசுறாங்க போல. பாக்கிரா பேதர், சாரி ராஜா பேதரை பாக்குறேன், அவங்க மகன் சங்கீதம் வாசிக்கான். நான் இங்க கவனிச்சிட்டு இருந்தேன். என்ன சொன்னா, சங்கீதம் 119 வாலிபன் தன் வழி எதனால், நல்லா கவனிங்க, பிள்ளைகள் வளர்ப்ப சொல்றேன். அவன் சொல்லும் போது அப்பா பைபிளை பாக்குறாரு. இவன் மிஸ்டேக் விட்டா நீங்க வீட்டுல வெளுப்பு உண்டு பாக்குறாரு. இற விட்டுட்டான், லா விட்டான், வி விட்டான், சூ விட்டான்னு கண்டுபிடிக்காரு. சார், பிள்ளைங்க வளர்ப்பு அப்படி இருக்கணும். உங்க பிள்ளை வசனம் சொல்லுதுன்னா பைபிளை திறந்து உன் பிள்ளை என்ன சொல்லுது, என்ன மிஸ்டேக் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதான் வளர்ப்பு பிள்ளைகளை. எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாரு ஆண்டவர், மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு விட்டுட்டு போயிட்டா அது வேற இடத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும். பிள்ளைகள் வளர்ப்பு சரியா இருக்கணும். ஆலோசனை கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க. அடிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை அடிங்க. பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போகாது. அல்லேலூயா அல்லேலூயா. பிள்ளைகள் கையில மொபைல் கொடுக்கிற பெற்றோர் கை தூக்குங்க. என் பிள்ளைகளுக்கு நான் போன் வாங்கி கொடுத்துருக்கேன், அப்படி கை வைத்துங்க. போன் என் பிள்ளைகளுக்கு. உங்க பிள்ளைகள் போன் வச்சிருந்தா கை வைத்துங்க. உங்க பேர பிள்ளைகள் வச்சிருந்தாலும் கை வைத்துங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னால உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போன் வாங்கி கொடுத்தா கை வைத்துங்க. பொய் சொல்லாம சொல்லிடணும். 1 ஒரு தகப்பன், 2 3 4 5 6 ஒழுங்கீனம். சார், பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதீங்க. அப்படி போன் நீங்க கொடுத்தா உங்க பிள்ளை போன் உங்க போன்ல இருக்கணும். எங்க வீட்டில் இருக்கிற எல்லா போன் கான்டாக்டும் எனக்கு இருக்கும். என் வீட்டம்மாவை தவிர மீது எந்தாவது போன்ல வாட்ஸ்அப்போ என்ன இருந்தாலும் எனக்கு வந்துடும். யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ணாலும் எனக்கு வந்துடும். இப்ப என் மகா இருக்கா, என் மகா வந்து அவ தாத்தாவுக்கு போன் பண்ணா கூட ரெக்கார்டு எனக்கு வந்துடும். வெரி கேர்ஃபுல். என் ஜானிஸ்மா வந்து தாத்தாட்டையோ அவங்க சித்திட்டையோ அல்லது அவங்க எபி தாத்தாட்டையோ பேசினா எனக்கு ரெக்கார்டு வரும். பிள்ளைகளை நடத்துற விதத்துல பிள்ளைகளை நடத்தணும். பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தணும். பிள்ளைகளை நம்ம சந்தேகப்படணும். ஆனா நம்ம சந்தேகப்படுறது நம்ம பிள்ளைக்கே நீங்க இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளையை சரியா வளங்க. பிள்ளைகள் தவறி போயிடக்கூடாது. பிள்ளைகளை திருத்துங்க. ஆமென். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில என்ன செய்யணுமா? நடத்தணும்.
விட்டுறாதீங்க. பிள்ளைகள் உங்க கையில இருக்கிறது. கர்த்தர் கணக்கு கேட்பார். உங்க பிள்ளைகள் என்ன ஆச்சு, உங்க பிள்ளைகள் என்ன செஞ்சீங்க, உங்க பிள்ளை எங்க போகுது எங்க வருது, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா கஷ்டம். மதிக்க தெரியாத மகன் அதை நகைச்சுவையா எடுத்துக்கொள்ளும் தாய் தகப்பன். ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அட்வைஸ் தான் கொடுக்கிறேன் பிரசங்கத்துக்குள்ள போல. மதிக்க தெரியாத பிள்ளை அதை நகைச்சுவையா எடுக்கிற தகப்பன் தாய். உள்ள போமா அப்படின்றான். உங்க அப்பா மாதிரியே சொல்றடா, சூப்பர். கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? பிள்ளைகள் தவறு செய்யும் போது சுண்டிருங்க, விளக்குமாறு குச்ச வச்சு சடார். அது 1 வயசோ 2 வயசோ 10 வயசோ 15 வயசோ எந்த வயசா இருந்தாலும் பிள்ளைகளை கண்டிக்க கத்துக்கிடுங்க. 5ல வளையாது, 50ல வளையாது. இன்னைக்கு போய் அதை திருத்த முடியுமா? எங்க அறுவடை நம்பியாட்ட கேளுங்க, அவர் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால தெரியும். பிள்ளைகளை அடிக்கிறது அவருக்கு தெரியும். ஒரு அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. யாஸ்வா 3 வயசு இருக்கும்போது அவனை ஒரு தடவை சுத்தி செவுத்துல எரிஞ்சு விட்டேன். இப்படி பிடிச்சி தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிட்டேன். சேட்டை பண்ணதுக்கு. என்னடா முரட்டு போயில இருப்பான்னு நினைக்காங்க. அவன் செவுத்துல விழுந்து ஜனவரிக்கு தான் எந்திரிச்சு வந்தான். ஐயா அந்த டைம்ல ஊர் முழுசு ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு பையனை பிள்ளைய ஒருத்தர் அடிக்கிற அந்த பிள்ளை அப்பா விட்டுருங்க கத்தும். ஐயா சொன்னாரு, இந்த வீடியோல இருக்கிற மாதிரியே ஐயா அடிக்கிறாரு. எனக்கு அழுகை வந்துருச்சு. ஆனாலும் அடிக்கிறத நான் விடல, அடிச்சேன். இன்னைக்கு இங்க இருக்கிற யாராவது ஒருவர் உங்க பையன் சரியில்லைன்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கீங்களா? லிசன், யாரா ஒருத்தர் சொல்ல முடியும் உங்க பாஸ்டர் உங்க பையன் சரியில்லைன்னு. அந்த 8 வயசு வரைக்கும் நான் அடிச்ச அடிதான் அவனை ஒழுங்குள்ளவனை மாத்திருக்கு. பெரம்பை கையாட தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லியிருக்கு. கண்டிப்பா அடி. ஆனா இப்ப என்ன செய்யறது இல்ல, 2 வருஷமா என்ன செய்யறது இல்ல, தொடறது. ஏன்னா இனி தொட வேண்டியது இல்ல, இனி அடிக்க வேண்டியது இல்ல, இனி அப்படி சொல்ல வேண்டிய அவசியம். இப்ப நாங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா எல்லாம் அவ பிள்ளைகளோட நல்லா விளையாடுறோம், ஜாலியா இருக்கிறோம். பிள்ளைகள் மிஸ்டேக் பண்றது இல்ல. அப்படி மிஸ்டேக்கே தெரிஞ்சாலும் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி சரி பண்ணி கரெக்ட் பண்ணிடும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு போன் கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளை என்ன செய்யுது? எத்தனை பிள்ளைகள், நிறைய பெற்றோர் கை தூக்கல எனக்கு தெரியும். ஏன்னா உங்க பிள்ளைகள் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு. பிள்ளைகள் ஸ்டேட்டஸ் வைக்கிற எல்லா படங்களையும், எல்லா சினிமா பாட்டையும், எல்லா நாடக விபச்சார பாட்டெல்லாம் வைக்கிறத பார்த்து நொந்து போய் தான் இருக்கும் பாஸ்டர். வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு அசிங்கமா இருக்கு. எதுக்கு அதுல சினிமா பாட்டு? சில பிள்ளைகளுக்கு கூப்பிடும் போது நமக்கு கேட்கறதே சினிமா பாட்டு தான். மாத்திக்கோங்க, பிள்ளைகளை மாத்துங்க, திருந்தட்டும். வேண்டாம், நாளைக்கு அது முட்டிக்கிட்டு நிற்கும் போது ஐயோன்னு கத்தும் போது அன்னைக்கு தான் நமக்கு அந்த வேதனை என்ன செய்யும் தெரியும். ஆமேன். ஒரு சின்ன தவறு செய்யும் போது பிள்ளைகளை என்ன சொல்றோம் தெரியுமா? என்ன சொல்றோம்? பிள்ளைகள் தப்பு செஞ்சிருச்சுன்னா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சரி, இன்னும் பெரிய காரியம் ஒன்றும். இந்த பெரிய தவறு என்ன தெரியுமா? இதுதான். உங்க பிள்ளைகளை அடுத்த பாவத்துக்கு கொண்டு போற வார்த்தை என்ன தெரியுமா? சரி விடுற, இது ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத இந்த வார்த்தை. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க விஷயத்துல உங்க பிள்ளைங்க சின்ன தவறு பண்ணா கூட அதை ரொம்ப பெருசா யோசிங்க, ரொம்ப பெருசா யோசித்துருங்க. ஒரு நாள் உங்கள்கிட்ட சொல்லாம உங்க பையன் டிவி ஆன், எங்க வீட்டில் எனக்கு நான் சொல்லாம டிவியே போடக்கூடாது. உங்க வீட்டில் அப்படி இருக்கா ரூல்ஸ்? உங்க வீட்டில் இருக்கா? நேற்று நான் சொல்லிட்டு போனேன், என் மகளுக்கு கிரிக்கெட்னா உயிர். நேற்று வேர்ல்டு கப் மேட்ச்ல பிராக்டிஸ் மேட்ச், நேற்று பங்களாதேசத்துக்கும் இந்தியாவுக்கும். கரெக்டா மேட்ச் போடுற நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டு, டிஷ் ஆஃப் பண்ணி, டிவி ஆஃப் பண்ணிட்டு, ஜானிஸ், ஜாஸ்வா, ஜெரின்னு, எமி பார்த்துக்கிடுங்க, டிவி நான் வர்ற வரைக்கும் யாரும் போடக்கூடாது. டெஸ்ட் பண்ண நேற்று நான் வர்ற வரைக்கும் எதுவும் போடல. வெங்காயம் உரிச்சுக்கிட்டு அது ஆட்டுக்கு இந்த ஆளுவோட நம்ம மல்லு கட்டி கிடக்கமேன்னு டிவி ஆனே ஆகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டேன், வந்து டிவி போட்டியான்னு கேட்டேன். தகப்பனுடைய வார்த்தையை விட இந்த உலகத்துல மேல எனக்கு எதுவும் இல்லைன்னு நிக்குது பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கா? உங்க பேச்சை கேட்குமா? நீங்க ஆஃப் பண்ணுமா? சும்மா பாமா பிள்ளைகள் பேசுறத நான் கேட்க. இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு பாசம் இருக்கு, ஏலோ ஏலோ லோ லோ லோ. அம்மாவை சொல்ற ஒரு பிள்ளை லோ இருக்குடி. பிள்ளைகள் வளர்ப்பு எப்படி பாருங்க. உங்க பிள்ளைகள் உங்களை சொல்லுது. சார் நான் கேலியா சொல்ல, இன்னைக்கு உங்க பிள்ளைகளை திருத்திருங்க, இன்னைக்கு சரி பண்ணிருங்க. பிள்ளைகள் கஷ்டப்படும். பிள்ளைகளை வெக்கப்பட்டு நிற்பீங்க நீங்க, வேண்டாம். ஒரு காலத்துல ஒரு ரோட்ல நீங்க வெக்கப்பட்டு நிக்க கூடாது. உங்க பிள்ளைகள் முடிவெட்ட மாத்த சொல்லுங்க.
உங்க பிள்ளைகள் பேச்சை மாத்த சொல்லுங்க. உங்க பிள்ளையுடைய உறவு முறைகளை மாத்த சொல்லுங்க. நண்பர்களை மாத்த சொல்லுங்க. எதை மாத்தணுமோ உங்க பிள்ளைகள் மாத்தணும். ஏன்னா நாளைக்கு பைபிள் சொல்லுது உங்க பிள்ளைகள் என்ன செய்யுமா? அவமானத்தையும் வெட்கத்தையும் கொண்டு வந்துடும். நீங்க வாசித்து பாருங்க நீதிமொழிகள் 13. பிரம்பை கையாடாதவன் அவன் மேல் அன்பா இருக்கிறவன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சொல்ல பிரம்பை கையாடலன்னா மகனை பாய்க்கிறான், அன்பா இருக்கிறோம். மறுபடியும் தப்பு செய்தனா பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அன்பு காட்டு, திருந்தலையா அடி. ஏன்னா அடிச்சா கண்ணீர் போக புள்ள இருக்கும். பிள்ளைகள் வளர்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பிள்ளைகளை சரியா வளர்க்க கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க பிள்ளைகள் கத்தர் உண்டு பண்ணின கத்தர் கொடுத்த பிள்ளை ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்க, உடைச்சு போட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிள்ளைகள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஏதோ குத்து சண்டை, சாக்கிச்சான் சண்டை, ரோபோ சண்டை. எனக்கு அதை பார்த்தவொடனே நான் ஓட்டி விட்டுருவேன். இது பிள்ளைகள் வாழ்க்கையை வீணடிச்சிடும், பிள்ளைகள் அவமானப்படுத்திடும், பிள்ளைகள் கஷ்டப்பட்டுருவாங்க. ஒரு தேவ பிள்ளையுடைய செல்போன்ல ஸ்டேட்டஸ் வசனம் தான் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பாஸ்டர் போடுற வசனத்தை வைக்கிறீங்க? உங்க சர்ச் இந்த கை தூக்குமா வனிதா, பிரியாஸ்டர், வேற ராஜா பிரதர், வேற யாரு, என் வீட்டம்மா, இவ்வளவுதான். உங்க பாஸ்டர் கொடுக்கிற அந்த வாட்ஸ்அப்ல அனுப்புற அந்த ஒரு வசனத்தை உங்களால வைக்க முடியாத பட்சத்துல நீங்க என்னத்தை ஆசீர்வாதத்தை பிடிச்சிட போறீங்க? என்ன ஆசீர்வாதம் வந்துட போகுது உங்களுக்கு? உங்க பாஸ்டர், நான் பாஸ்டர்ன்றதை விட நீங்க எனக்கு பிள்ளைகள், நான் உங்களுக்கு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். ஒவ்வொரு நாளும் குரூப்ல வசனம் வருது. என்னைக்காவது எடுத்து இந்த வசனத்தை எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ்ல வைப்போம். ரஜினிகாந்த் சொன்ன அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டான்றதை எடுத்து வைக்க தெரிஞ்ச மூளைக்கு வசனம் எடுத்து வைக்க முடியலையே. ஏன்? யாரோ பேசின வசனத்தை வைக்கிறீங்களே. யாரோ ஒரு சினிமா நடிகர் சொல்றாரு, மனுஷன் வாழ்க்கையில 2 வகையா இருக்கு, ஒன்னு செத்துருவான், இன்னும் பிழைச்சு. இதை எடுத்து வைக்கிறது. குடிகார பைய சொல்றதை எடுத்து வைக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை உங்களால ஸ்டேட்டஸ்ல வைக்க முடியலையே, அப்புறம் என்னத்தை நீங்க விசுவாசி? நீங்கெல்லாம் விச ஊசியா விசுவாசியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க. ஒரு விசுவாசி குரூப்ல ஆமேன் போடுறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. இன்னைக்கு டுடே வேர்ட் ஆஃப் காட், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதை எடுத்து வச்சு பழகுங்க. உங்க பிள்ளைகள் படத்தை வைக்காதீங்க ஸ்டேட்டஸ்ல. 12 வயசுக்கு மேல பொம்பளை பிள்ளை படத்தை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு நமக்கு வெக்கமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மூஞ்ச மட்டும் எடுத்துட்டு உடம்பெல்லாம் நிர்வாணமாக்கி போட்டுட்டு அலையிறாங்க. வாலி பிள்ளை படத்தை என்னைக்காவது என் பிள்ளைகள் படத்தை என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கணும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவங்க வைக்க மாட்டாங்க. குழந்தைகளை வைங்க. 12 வயசுக்கு மேல உங்க பிள்ளைகள் படத்தை போட்டோஸை ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வைக்காதீங்க. ஏன்னா அது பெரிய ஆபத்துல போய் முடியும். காலம் ரொம்ப கொடியது. பேசுறது ரொம்ப உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா இது பேசுறது உண்மை. நம்முடைய பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். இந்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிள்ளைக்கும் ஒரு பையனுக்கும் கனெக்ஷன் ஆயிட்டான். 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்களாம். பேசி கடைசியில் அவங்க மூஞ்ச காமி கைய காமி காலை காமின்னா அந்த ஆள் காமிச்சுக்கிட்டே இருந்தானா. அந்த பிள்ளையும் காமிச்சுக்கிட்டே இருந்தான். திடீர்னு மூஞ்ச காமின உடனே அந்த பிள்ளை மூஞ்ச நீ முதல்ல காமி நான் முதல்ல காமின்னு காமிச்சா, கடைசி அந்த பிள்ளையோட அப்பா அந்த சைடு, பிள்ளை இந்த பக்கம், 2 பேரும் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. காலம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கை பெத்த தகப்பனோட 6 மாசம் லவ் பண்ணிருக்க அந்த பிள்ளை, தகப்பன்னு தெரியாமலே, தெரிஞ்ச உடனே அந்த தகப்பன் பார்த்துட்டு ஏன் பிள்ளையும் நிர்வாணம், தகப்பன் நிர்வாணம் பார்த்த உடனே அந்த மனுஷன் தூக்கு போட்டு அந்த இடத்துல செத்து போனான். பிள்ளையும் செத்து போச்சு. செகண்ட் இன்ஸ்டாகிராம்ல இதே காரியம் நடந்திருக்கு. ஒரு தகப்பன் தாய் இறந்து போச்சு, பிள்ளையும் அப்பாவும் பிள்ளையும் மட்டும்தான் வீட்டில், வேற யாருமே இல்லை. இந்த தகப்பன் கொண்டாடி செத்ததுனால டெய்லி பிள்ளைக்கு ராத்திரி தூங்கும்போது ஒருத்தவங்க பாலை கொடுப்பானா. பாலை கொடுக்கும் போதெல்லாம் ஒரு பொடியை போட்டு கலக்கி அந்த பிள்ளைய கெடுத்து போடுவானா டெய்லி ராத்திரி. ஒரு நாள் ஆச்சா அந்த பிள்ளை வாந்தி எடுத்து மாசமாயிருச்சு. உடனே இதுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இதுன்னு செக் பண்ணி கடைசியில அப்பா டெய்லி ஒரு பால் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குன்னு தெரியல. அதோட செல்போன்ல வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ராத்திரி பாலை குடிச்சிட்டு படுத்துருச்சான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சான். அதை எடுத்து அப்பாட்ட போட்டு காமிச்சு, இப்படி ஒரு தகப்பனா நீன்னு சொல்லி தகப்பனையும் கொன்றுச்சான், விஷம் வச்சு தானும் செத்துருச்சான். இதெல்லாம் இன்னைக்கு லைவா நடக்கிற காரியம். பிரியமானவர்களே, உங்க பிள்ளைகளை சரியாய் வளர்க்க கத்துக்கிடுங்க. பிள்ளை சாதாரண நினைக்காங்க. பிள்ளைகளுக்கு எதுக்கு போன்?
பிள்ளைகளுக்கு எதுக்கு இந்த வயசுல இன்ஸ்டாகிராம், இந்த வயசுல எதுக்கு ஃபேஸ்புக், இந்த வயசுல எதுக்கு சார் இந்த வாட்ஸ்அப்? உங்க பிள்ளைகளுக்கு பேச வேண்டியது தகப்பன், தாய், கூட பிறந்தவங்க. இதுக்கு மேல இன்னொரு நபரை வர சொல்லி கூட பேச வச்சுக்கலாம். போனை அனுமதிக்காதீங்க. போன் தேவையில்லை. ஒருவேளை பிள்ளைகள் தூரமா இருந்தா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பட்டன் போன் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்துக்கு உங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணாதீங்க. பிள்ளைகள் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. சரிதானா நான் சொல்றது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சுதந்திரத்தையும் தெய்வீக பலனையும் நீங்க ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா அனுபவிக்க விடுறீங்க? அது உங்க சொத்து, உங்க பிள்ளைகள் உங்க சுதந்திரம். ஆமேன். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன் சத்தம்மா. அல்லேலூயா வர மாட்டேங்க. ஆமேன். அல்லேலூயா. சின்ன தவற கூட பெரிய விஷயம் ஆக்குங்க. பிள்ளைகள் சின்ன தவறு செய்யும்போது அதை பெருசாக்குங்க. பிள்ளைகள் கண் பார்வையில உங்க பிள்ளை செய்யற தப்பை கண்டுபிடிக்கணும். பிள்ளை ஒரு மாதிரி இப்படி திரும்புதா என்னன்னு கண்டுபிடிங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்த்து என்ன செய்ய? பிள்ளைகளை கண்டுபிடிக்க கத்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொன்னதை உங்க பிள்ளை கேட்கலன்னா உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, நான் சொல்றதான் ரூல், நான் சொல்றதுதான் அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்லி வளங்க. ஏன் நான் சொல்றதுதான். அவ பிள்ளைகள் ஸ்கூல்ல 1000 காரியம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுதான்ப்பா எங்க வீட்டில் நடக்கும், மற்றபடி எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். அல்லேலூயா. அடுத்து, உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது, தகப்பன் கண்டிக்கும் போது தாய் மல்லு கட்டப்படாது. நிறைய வீடுகளில் பிள்ளை கெட்டு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அப்பா கண்டிப்பாரு. என்ன ஸ்கூல் விட்டு இன்னைக்கு லேட்டா வந்த? உடனே அம்மா என்ன சொல்லுது? அம்மா என்ன சொல்றா? வீடுங்க, வர்ற வழியில ஒரு கல்கோனை வாங்கி தின்றுப்பான், ஒரு கமார் கட்டு வாங்கி தின்றுப்பான், பிள்ளைய போட்டு இப்படி சொல்ல பண்றீங்க. யார் சொல்றது? தாய். தகப்பன் கண்டிக்கும் போது தாய் ஊடல வந்து என் பிள்ளைய கண்டிக்கிற, உனக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்க ஏய் மாதிரி கத்து குடும்பம் விளங்காம போயிடும். தகப்பன் கண்டிக்கும் போது தாய் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா உனக்கு நல்லதுக்கு சொல்லுவாரு தம்பி, அதை சொல்ல கேளு, நல்லா இருப்ப. அப்பா சொல்றது கேளுயா. இப்படி சொல்ற தாய் தான் அவசியம். ஆமேன். சரிதானே? ஆமேன். பிள்ளை மேல 1000 பாசம் இருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளை தோல்ல தட்டி, அப்போ உனக்கு நல்லது தானப்பா சொன்னாரு, இந்த 10 ரூபா தான் வாங்கிட்டு வா சாப்பிடுவோம், அப்படி மாத்திக்கோங்க. ஆனா பிள்ளைகள் கண்டிக்கும் போது, தாய் கண்டிக்கும் போது தகப்பனோ, தகப்பன் கண்டிக்கும் போது தாயோ விட்டு கொடுக்காதீங்க. பிள்ளைகளை கண்டிக்கும் போது அதுக்கு முழு ஃப்ரீடம் கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீதிமொழி 22:6 நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் எப்படி என்ன செய்வானா? கனி தருவானா, பசுமையும் புஷ்டியுமா இருப்பானா. இன்னைக்கு கள்ளிப்பட்டி முழுசும் சாராயம். 15 வயசு பைய கஞ்சா, 12 வயசு பைய சாராயம். காரணம் என்ன? பிள்ளைகள் வளர்ப்பு சரியில்லை, பெத்தவங்க சரி கிடையாது. ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, மகன் எல்லாம் சேர்ந்து, மருமகா எல்லாம் சேர்ந்து குடிக்கிறாங்க. குடும்பம் எப்படி உருப்படும்? குடும்பம் எப்படி உருப்படும்? கண்டிக்க முடியாதே, தவறுகளை திருத்த முடியாத, நீ இப்படி செஞ்சேன்னு சொல்ல முடியாது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில வளர்ங்க, சரியான வழியில நடத்துங்க. நிச்சயம் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. முக்கியமான ஒண்ணு, இதுல நான் பேசி முடிச்சிடறேன், நீ பிரசங்கத்துக்கு போல, இதுவும் பிரசங்கம் தான். முக்கியமா சொல்றேன், உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஏத்த வீட்டுக்காரனுக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா உங்களை நம்பி தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி பிள்ளையை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைய எப்படி வளர்க்கணும்? பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. பிள்ளைய சரியா வளங்க. பிள்ளை எனக்கு இல்லைன்னா உங்களை வெக்கப்படுத்திடும், உங்களை கேவலப்படுத்திடும். அதுக்கு தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு எது தப்பு எது சரின்னு தெரியாது. ஏன்னா நம்ம பிள்ளைகளை சினிமா பார்க்காமலே வளர்த்துட்டோம். எத்தனை பேர் வீட்டில் சினிமா பார்ப்பீங்க? உங்க வீட்டில் டிவி ஓடும், சினிமா போய் சொல் தூக்க மாட்டீங்க, வெக்கப்படுவீங்க. ஏதாச்சும் சொல்லு, ஐயா ஒரு ஆள் தான், ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால ஓகே, நீ வளர்ந்துட்டுன்னா பார்க்க முடியாது. ஆமேன். கள்ளிப்பட்டிக்குள்ள கரகாட்டக்கார பார்க்க எத்தனை ஜனங்கள், என்ன மேக்கப்பு. ஒரு விசுவாசி சபைக்கு இப்படி பட்டு சேலை கட்டிட்டு வரல, சபைக்கு இப்படி ஜிகுனா ட்ரெஸ் போட்டு வரல. சோத்திரம். ஆடலும் பாடலுமுக்கு அது என்ன ட்ரெஸ்ஸு, எப்படி சட்டை, எப்படி பேண்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு. சார், விசுவாசி திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கு, எப்படி கேவலம். ஒரு விசுவாசி ஒரு திருவிழாவுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கு. கிறிஸ்துமஸுக்கு ஜாக்கெட் 3 துண்டா, இந்தியன் மேப்ல வந்த மாதிரி 4 ஸ்டெம்பு தெரியும், கிரிக்கெட்ல விளையாட போற மாதிரி, இதுல ஓட்ட. ஆனா திருவிழாவுக்கு பட்டு சேலை, பட்டு ரவுக்க, உன்னைய வறுக்க. எவ்வளவு கேவலமா இருக்கு, எவ்வளவு அசிங்கமா இருக்கு சார். நம்ம சார் பைபிள் சொல்லுது, கலப்பை மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு தேவையில்லைன்றாரு. காவலிலும் சாவிலும் செத்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன். தோமா சொல்றான், நான் செத்தாலும் ஆண்டவருக்காக நிற்பேன்றான்.
பேதுரு சொல்றான் லூக்கா 22 30 31, காவலிலும் சாவிலும் பின்பற்றுவார். இயேசுவை பிடிச்சிட்டா எனக்கு எதுவும் வேண்டாம், அவரை தவிர எனக்கு எதுவும். இப்படி உணர்வு இருக்கு அவங்களுக்கு. பிள்ளைகளை சரியா வளர்த்துருங்க. நீங்க என்ன வழியில நடக்கிறீங்களோ உங்க பிள்ளை அப்படி வரும். சோத்திரம். உங்க பிள்ளைகள் தான் உங்க ஃபெயிலியருக்கும் சக்சஸுக்கும் காரணம். பக்கத்துல சொல்லுங்க, உங்க பிள்ளை தான் நீங்க வாழ்றதுக்கும் வாழாம இருக்கிறதுக்கும் காரணமே உங்க பிள்ளை தான். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்தில் எங்க பிள்ளைங்க 3 பேரையும் கம்ப்ளைண்ட் வராது. ஜாஸ்வா பேசவே ஊமையா இருக்கான்னு வரும், என் மகா சிரிக்கிறான்னு வரும், சின்னவா துருதுருன்னு இருக்கான்னு வரும். மற்றபடி கெட்ட பேச்சு பேசுறான், அவனை அடிச்சான், இவனை மீச்சான், இவனை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரவே. ஸ்கூல்ல போவேன், என் மகளை பார்த்து உங்க மகா சிரிச்சுக்கிட்டே இருக்கா சொல்லிட்டு நான் கேட்டேன், சிரிச்சா என்னையா தப்பு? சிரிக்கிறதுல என்னம்மா இருக்கு? பையனை பார்த்து சிரிச்சான இல்லை, இதுக்குள்ளேயே சிரிச்சு, இதுக்குள்ள தானே சிரிக்குது, சிரிக்க சுதந்திரம் இல்லையா தாயி? அந்த டீச்சரே சிரிச்சிட்டா. அப்புறம் சொன்ன, நீயே சிரிக்க, என் பிள்ளை சிரிக்க என்னம்மா தப்பு? அப்புறம் வீட்டில் கூட்டு வந்து கண்டிச்சேன், இப்படி சிரிக்கக்கூடாதுப்பா, அப்புறம் லூசுன்றுவாங்க. அந்த பாஸ்டர் மகா லூசு மாதிரி அது வாட்டுக்கு பப்பரன்னு இருக்குன்னு. கடைசியில் அதில் பெரிய மாற்றம். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சிரிச்சா கூட ஏன் சிரிக்கின்னு கண்டுபிடிங்க. புரியுதா? பிள்ளைகள் சிரிச்சா கூட என் பிள்ளை எதுக்கு சிரிக்கின்னு விட்டுறணும். நீங்க விட்டுறணும். அந்த பிள்ளை சிரிச்ச உடனே நீங்களும் சேர்ந்து சிரிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் யோசிக்கணும், எதுக்கு இவ சிரிச்சா? யோசிக்கிறீங்களா? நீங்க சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அது வாட்டி லூசில் விட்டுருவீங்க. அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்னாடி இருந்தா இப்படி இன்னாலே பார்த்துடணும். சரி, ரூட் வேற மாதிரி எங்கேயோ போகுது, கூப்பிடு, இங்க வா, முழங்கால் போடு, என்ன கண்ணாடியில் என்ன கிளவியா இருக்கு, எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பிள்ளையை கண்டிக்கணும். பிள்ளை வளர்ப்பு சரியில்லாத வளர்ப்பு வளர்த்துடக்கூடாது, கரெக்டாக வளர்த்துருங்க. பிள்ளைகள் அது வாட்டுக்கு கண்ணாடியில் 2 நிமிஷத்துக்கு மேலே கண்ணாடியில் நிற்க விடாதீங்க. ஏன் நிற்கன்னு கேளுங்க, என்ன காரணம், இதனால உனக்கு என்ன மேன்மை? லிப்ஸ்டிக் போடுறவங்களை எனக்கு பிடிக்கவே செய்யாது. இப்போ என் பிள்ளைய கூப்பிட்டேன் ஒரு நாள், என் மகா லிப்ஸ்டிக் போட்டா, கூப்பிட்டேன், ஏம்மா இந்த லிப்ஸ்டிக் போட்டல்லம்மா, இதனால உனக்கு என்ன நன்மை? ஒன்றும் இல்லை, பெயிண்ட் உள்ள போய் கேன்சர் தான் வரும். என்ன மேன்? இப்படி கேட்டுங்க பிள்ளைகிட்ட, எப்பா இந்த லிப்ஸ்டிக் போட்டதுனால ஆண்டவருக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்குமா அப்படி கேளுங்க. காரி துப்பிடுவேன், இது ஒரு குழப்பான்னு. மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. இந்த வேதத்தில் நமக்காக கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் என்ன நமக்கு சொல்லுதோ. நான் சொல்றேன், எங்க வீட்டில் சொல்லுவேன், எங்க வீட்டில் பவுடரே போட மாட்டோம். நான் எங்க வீட்டில் யாருமே போட மாட்டோம், என் பிள்ளைகளும் போடாது, பவுடரே போட மாட்டோம். அப்போ சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், ஏமா பிறந்ததுலேருந்து ஒரு 15 வயசுக்கு அப்புறம் பவுடரே நான் போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை மூஞ்சிக்கு. அப்போ என் வீட்டம்மா சொல்ல, நீ வெள்ளையா இருக்க, உனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, எங்களுக்கு போட்டா தானே கொஞ்சம் பட்டி டிங்கர் பார்த்தா தானே செட் ஆகுது. நான் சொல்ல, இல்லை, கர்த்தர் கொடுத்த அழகுதான் ஆசீர்வாதம். இயற்கையா தேவன் தந்தாரு பாருங்க, அந்த அழகுதான் நமக்கு ஆசீர்வாதம். பவுடர் போடும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்க போய் இப்போ டாக்டர்கிட்ட கேளுங்க. நம்முடைய ரோமங்கள், நம்முடைய சரீரத்தில் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். அது ஏன் தெரியுமா? இந்த வேர்வையை வெளிக்கும். உள்ள இருக்கிற அசடு, கழிவு, உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் அந்த வேர்வை வெளியே கொண்டு வரும். ஆனால் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? பவுடரை போட்டு அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிடறோம். அதுக்கப்புறம் கொப்பளமா பருக்கள் வருது, மூஞ்செல்லாம் பருக்கள். பருக்களுக்கு காரணம் என்ன? வேர்வையில் வழியாய் வருகிற அந்த ஸ்கின் தொழிலிருந்து வருகிற வேர்வையை தடுத்து அமுக்கிட்டதுனால வேர்வை உள்ள சூடா உப்பு நுரையாகி அது கொப்பளமா வெளியே வெடிச்சு வருது. ஆமென். கர்த்தர் நம்ம கொடுத்த இயற்கை அழகு ஆசீர்வாதம். நல்லா பேரன் லெவலி பேரவரெல்லாம் போட்டு வெயில நில்லுங்க, வேர்த்திருச்சுன்னா என்ன ஆகும்? பேரன் லெவலி வரும் கீழே சர்ன்னு, பேர் ஒரு பக்கம் போயிடும், லவ்லி ஒரு பக்கம் போயிடும், நீங்க இப்படியே நிப்பீங்க. ஆஹா, என்னை பார் யோகம் வரும். சார் வேண்டாம், இதெல்லாம் இது நீங்க உங்க விருப்பம், போடாதீங்கன்னு சொல்லல. நான் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி லிப்ஸ்டிக் இதுக்கெல்லாம் நான் விரோதி கிடையாது. அது உங்க விருப்பம், அது உங்களுடைய சமாச்சாரம், அதில் நான் தலையில. என்னோட பிள்ளைகளை நான் அதை யூஸ் பண்ண விடுறதில்ல, உங்க பிள்ளைகளை விடுறதில்ல. அதனால உங்க பிள்ளைங்க பாவம் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. அது அவசியமானால் உபயோகப்படுத்துங்க, அவசியம் இல்லாத பட்சத்தில் அது அகற்றி விடுவது உங்களுக்கு உத்தமமாக இருக்கும். சரிதானா? ஆமென். சில விசுவாசிகள் முகம்லாம் உருன்னு ஆயிடுச்சு, உருன்னு ஆகாதீங்க, போட்டுக்கிடுங்க. அதனால உங்களுக்கு என்ன மேன்மைன்னு நாளைக்கு உட்கார்ந்து ஒரு நாள் உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதன் மேன்மையை வெளிப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் என்ன நாளையும் செஞ்சுக்கிடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, இருக்க இடத்துல நம்ம அப்படியே எழுந்திருந்து பிள்ளைகளை வளர்க்கிற விதங்கள்ல நம்ம வளர்க்கணும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தேவனுக்காக வளர்க்க கத்துக்கிடுங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க பிள்ளைகள் தேவனுக்கு முன்ன சாட்சியா இருக்கணும். எப்படி வளர்க்கணும்? தகப்பமாரே, அம்மா, அப்பா, நீங்க உங்க பிள்ளைகள்
நீங்க சொல்றது உங்க பிள்ளைகள் கேக்குதா, உங்க பேச்சை தட்டுதா, அது நல்லதில்லை. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, இன்னைக்கே சொல்லிருங்க. ஆண்டவரும் சொல்லுவார், உங்க பிள்ளைங்க வந்திருக்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, அப்பா வார்த்தையை மறுத்து பேசாதீங்க, அம்மா பேசுற வார்த்தைகளை மறுத்து பேசாதீங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்களோ